ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். யோவான் 1:51. ஏன் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் என்றால், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபம் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம பாவம் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொன்னால்தான் எல்லா அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இனி இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தான் கேட்கப்படும் என்பதை தான் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணும்போது எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். விடுதலையை கொடுக்கும்படியாகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மீறுதலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் வந்தார். நாம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிப்போம். தேவ தூதர்கள் பிதாவிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அங்கே இயேசுவின் நாமத்தில் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆமென்.